நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. நேற்று மாலை 6:52 சரியா 6:52 நம்ம தலைநகர் டெல்லியில கோட்டைக்கும் அருகில் மிக அருகில் சில மீட்டர் இடைவெளியில இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னா, சாந்தினி சோக் அந்த பகுதியில சிக்னல் கிட்ட ஒரு கார் மெதுவா வந்து நின்று வெடிச்சிருக்கு. இந்த சம்பவத்திற்கு பாரத பிரதமர் மோடி அவர்களும் எதிர்க்கட்சி அனைத்து தலைவர்களுமே இதற்கு கடும் கண்டனத்தை, நம்முடைய தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்களும் கண்டனத்தை தெரிவித்துள்ளார். அந்த வெடிச்சதுல கிட்டத்தட்ட 20 பேர் படுகாயமும் இன்று காலை வரை 10 பேர் உயிரிழந்ததா தகவல். அந்த குடும்பத்தை பத்தி யோசிச்சு பாருங்க. அதையொட்டிய நிறைய தகவல் வந்திருக்கு. அந்த தகவல் எல்லாமே நேத்து வரைக்கும் சொல்லாத இன்னைக்கு புது தகவல், நைட்டு பூரா இன்வெஸ்டிகேட் பண்ணி அந்த விஷயம் வந்திருக்காரு. சொல்றேன். அந்த குடும்பத்துக்கு நாம ஃபர்ஸ்ட் ஒரு ஆழ்ந்த இரங்கலை சொல்லிக்கணும். அவங்க என்ன கனவோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு, கனவை தாண்டி அவங்க வந்து வேலையை முடிச்சுட்டு வேலை பழுவெல்லாம் தாண்டி அவங்க எல்லாம் போயிட்டு இருக்கும் போது அப்பாவி மக்கள், அதுதான் இங்க ஒரு இதே. இந்த அப்பாவி மக்களுக்கெல்லாம் பாதுகாப்பு எப்ப கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கு. கடவுள் தான் அதுக்கு பதில் சொல்லணும். அது நம்ம கவர்மெண்ட்டையோ இல்ல யாரையுமே குறை சொல்ல முடியாது. இந்த விஷயம் வந்து ஒரு இயல்பாவே நடந்திருக்கலாம், இல்ல பல கோணங்கள். அதான் வந்து நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து அதை விசாரிச்சுட்டு இருக்கு. இது வந்து தீவிரவாத தாக்குதல் நடந்திருக்கா, இல்ல வந்து யாராவது ஒரு முன்பகை காரணமாக இப்படி ஒரு அந்த கார்ல வச்சாங்களா, இல்ல வெவ்வேறு கோணங்கள்ல விசாரிச்சுட்டு இருக்கு. அது சும்மாலாம் விட்டுற மாட்டாங்க. நமது மாண்புமிகு பாரத பிரதமர் மோடி அவர்களும் அனைத்து அமைச்சர்களும் இத துரிதமா, இது வந்து என்ன, இது எங்க தப்பு நடந்திருக்குது அப்படிங்கிறது வந்து துரிதமா விடிய விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. பல கோணங்களில், ஒரு கோணம் மட்டும் யோசிக்காம இப்படி மட்டும் தான் நடந்திருக்கு அப்படின்னு மட்டும் பல கோணங்கள் விசாரிச்சிருக்காங்க. அது முதல் கட்டமா ஒரு விஷயம் வந்திருக்கு. அது உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுது. முதல் கட்டத்துல அது ஒரு விபத்து அப்படிங்கிற ஒரு கோணத்துல, ஒரு இன்வெஸ்டிகேஷன் எடுத்தீங்கன்னா இது வந்து எந்தெந்த கோணத்துல நடந்திருக்கலாம் அப்படிங்கிற அந்த கோணத்துல வந்து அந்தந்த வேலை வந்து அவங்க விசாரிப்பாங்க. அந்த ஒரு வேலை வந்து விபத்து அப்படிங்கிறது. அந்த விபத்து அப்படிங்கிறது சொல்றதுக்கு முன்னாடி இது எங்க நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரிய ஒரு ஞாபகத்துக்காக சொல்றேன். ரெட் ஃபோர்ட் அந்த கோட்டைக்கும் பக்கத்திலேயே சாந்தினி சௌக் அப்படிங்கிற பகுதியில சிக்னல் கிட்ட ஒரு கார் வந்து மெதுவா வந்து நின்று அது வெடிச்சு சிதறி இருக்கு. அந்த பகுதி எல்லாமே ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கு. கொண்டு வந்தோடனே அங்க நேரில் பார்த்த ஒரு சில விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அது நான் சொல்றேன். இந்த விஷயத்த சொல்லிட்டு என்ன இன்வெஸ்டிகேஷன்ல ஃபர்ஸ்ட் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அது சொல்றேன். அவங்க அதெல்லாம் அது அதை பார்க்கவே முடியல. நைட்ல இருந்து இன்ன வரைக்குமே அங்க கூட இருந்து வேலை செய்யற இந்த டீமும் சரி, இந்த செய்தியாளர் ரிப்போர்ட்டர்லாம் அங்க இருந்து விசாரிச்சு சொல்லிட்டு இருக்காங்க. பாத்தீங்களா, மக்களை வந்து பரபரப்பா இருக்காம காம் டவுன் ஆகுங்க, இது ஒண்ணும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்கள ஆசுவாசப்படுத்துறதுக்காக செய்யறாங்க. ஆனா இந்த முதல் கட்ட விசாரணையில தெரிய வந்தது பாத்தீங்கன்னா, விபத்து அப்படிங்கிறது முக்கிய காரணம் டெல்லியில பொறுத்த வரைக்கும் இந்த மாசு, அதாவது காற்று மாசுபடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க கொண்டு வந்ததுதான் கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ், இயற்கை வாயு. அந்த காத்தை வச்சுதான் வந்து வாகனங்களை இயக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் அங்க இருக்குது. ஏன்னா இதுக்கு மேல போனா வந்து காற்றை வந்து நம்ம சுவாசிக்கிற காற்று வந்து விஷமா மாறிடும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்க கொண்டு வந்ததுதான். ஏன் இதை சொல்றேன்னா, ஒவ்வொரு வண்டியிலும் பொருத்தப்பட்ட அந்த சிஎன்ஜி அந்த டேங்க் ஃபர்ஸ்ட் பின்பகுதியில வச்சிருப்பாங்க. அது வெடிச்சு ஃபர்ஸ்ட் வந்திருக்குது. அந்த வெடிச்சதுனாலதான் இந்த விபத்து நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து முதல்ல சொல்றாங்க. இந்த வெடிச்சு வந்ததுனால இந்த கேஸ் வந்து எங்க எல்லாம் பரவி, அது மலமலன்னு பரவி பக்கத்து வண்டிக்கும் செதறியா அங்க, அதனாலதான் பெரு விபத்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. சோ இது ஒரு பக்கம். சோ விபத்து அப்படின்னு சொல்லணும்னையும் அடுத்த இன்வெஸ்டிகேஷன், இது யாரோட வண்டி, எங்கிருந்து வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது வண்டி வந்து பலமுறை கைமாறி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. பலமுறை கைமாறினது இப்ப கடைசியா இருக்கிறது எங்கேன்னு பாத்தீங்கன்னா, புல்வாமா பகுதியில வந்து இந்த வண்டியோட ஓனர் தாரிக் என்பவர் வந்து வச்சிருக்காரு. இப்போ அந்த ரிஜிஸ்ட்ரேஷன்ல இருக்கு. இந்த புல்வாமா பகுதி பத்தி உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே தீவிரவாத தாக்குதல் அடிக்கடி நடக்கிற பகுதி. உங்களுக்கு கடந்த காலங்களில் வந்து 40க்கும் மேற்பட்ட தீவிரர்கள் கொல்லப்பட்ட பகுதி அப்படிங்கிறது ஒன்று ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதனால இது வந்து இன்னும் இன்வெஸ்டிகேஷன் ஸ்ட்ராங் பண்ணுவாங்க அப்படிங்கிற எனக்கு ஒரு நம்பிக்கை. அதை தாண்டி அதுக்கு முன்னாடி யார் இந்த வண்டி ஓனர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹரியானா பகுதியை சேர்ந்த சல்மான் அப்படிங்கிற ஒருத்தருக்கும் சொந்தமான. ஸோ அவர்கிட்டையும் போய் இன்வெஸ்டிகேஷன் இது பண்ண வைக்கிறீங்க. எதுக்கு வித்தீங்க, ஏன் இந்த பகுதிக்கு வித்தீங்க, எதுக்கு அப்படிங்கிற இன்வெஸ்டிகேஷனும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க.
ஸோ ஒட்டுமொத்தமா அங்க முன்னாள் ஓனர் இந்நாள் வச்சிருக்கிற அந்த ஓனர் எல்லாத்துக்கிட்டையுமே அங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணதுனால இது உண்மை வெளியே வரும். இது இயல்பா நடந்ததா இல்ல திட்டமிட்டதா அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளியே வரும். எது எப்படியோங்க அங்க பாதிக்கப்பட்டது அப்பாவி மக்கள், அவங்களோட ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்னு தான் அந்த உறவினர்களுக்கு நம்ம என்ன சொன்னாலும் அது ஆறுதல் இருக்காது. இருந்தாலும் நாம வந்து சொல்ற வார்த்தைகள் அவங்களுக்கு ஒரு டெம்பரரியா ஒரு சொல்யூஷன்ங்கிற ஒரு டெம்பரரியா ஒரு வார்த்தைகளா இருக்கும், ஆறுதலா இருக்கும், அவ்வளவுதான். ஸோ இது ஒரு பக்கம் அப்படியே இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்டு இருக்கு. உண்மை என்னவோ அது வந்து பாரத பிரதமர் சும்மா விட மாட்டார். நமக்கு இந்தியா பாகிஸ்தான் ஏற்கனவே நடந்துச்சு, அதை நம்ம இதுக்குள்ள மேட்ச் பண்ணக்கூடாது. ஒருவேளை அப்படி இருந்தா அவங்க என்ன முடிவு எடுப்பாங்கன்னு நம்ம கண் கூட ஏற்கனவே பார்த்துருக்குறோம், பார்ப்போம். அப்படி ஒன்று நடந்திருக்க கூடாதுன்னு தான் நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா அப்படி ஒரு தாக்குதலா இருந்தா கடவுளே மன்னிக்க மாட்டார். ஆமா, அதுதான். அப்படி ஒரு தாக்குதல் நடந்திருக்க கூடாது, கடவுள் மன்னிக்கும். இப்படி ஒரு சூழ்நிலை வந்து இனிமேட்டுக்கு இருந்தா இந்த வண்டியும் சரி அந்த அது ஒரு பாதுகாப்பு நிறைய விஷயங்களை வந்து இந்த கார் தயாரிப்பு நிறுவனம் மேற்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வேண்டுகோளும் கண்டிப்பா எடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. இதை தாண்டி அங்க ஒரு விஷயம் வந்து நேரில் பார்த்தவர் சொன்ன ஒரு நியூஸ் வந்து எனக்கு வந்திருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, அங்க வெடிக்கும் போது அவரால் அந்த நேரில் பார்த்தவர் வந்து சொன்னாரு, இது மாதிரி ஒரு சத்தத்தை நான் வாழ்நாள்ல கேட்டதே இல்லை அப்படின்னு வந்து சொல்றாரு. வாழ்நாள்ல கேட்டாத சத்தத்தை என்னால அந்த அந்த சத்தத்தை அப்படியே ஒரு மயக்கமாயி ஒரு 2-3 டைம் என்னால வந்து அப்படியே சொதாரிச்சு, நம்ம ஒரு மயக்கம் வந்துச்சுன்னா எப்படி வந்து விழும் பாத்தீங்களா, அது மாதிரி 2-3 தடவை கீழே விழுந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொதாரிச்சு நிக்க முடியல. அதை தாண்டி அவருக்கு வந்து ஒரு என்னடா இப்படி இருக்குது, நம்ம எல்லாருமே இங்க சுத்தி இருக்கிறோம்னா இறந்துருவோமோ அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா திடீர்னு ஒரு சாதாரண நம்ம ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் இப்படின்னு அழுத்தினாவே டப்புன்னு சத்தம் வரும். ஆனா ஒரு ஒரு காரை வெடிச்சு செதறி இத்தனை பேர் பலி ஆயிருக்கும் போது அங்க சத்தம் என்னவா நடந்திருக்குன்னு மட்டும் கற்பனை பண்ணி பார்த்தாவே அது ஒரு ஒரு இதாவே இருக்குதுங்க. உண்மையில சொல்றேன். அப்படி நேரில் பார்த்தவரும் அதுல இருந்து மீள முடியாத ஒரு சூழ்நிலையில தான் அவர் இருந்துட்டு இருக்கா. அவர் சொன்ன விஷயங்கள் அப்படி தெரியுது. எது எப்படியோங்க இது மாதிரி சூழ்நிலைகள் வந்து இயற்கையா நடந்ததோ இல்ல இயல்பா நடந்ததோ இல்ல திட்டமிட்ட சரியோ எதா இருந்தாலும் விசாரணையில் உண்மையிலுமே கொண்டு வரணும். அப்படி ஒண்ணு நமக்கு எதிராக சதி செஞ்சிருந்தாங்கன்னா தண்டிக்கப்படணும். இது உண்மையா நம்ம டீம் சார்பா ஒட்டுமொத்த இந்தியாவும் ஏன் உலக நாடுகளே இதை உற்று பார்த்துக்கிட்டு இருக்கு. சமீப காலமா இந்தியா மீது என்னென்னலாம் விஷயம் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு எல்லா உலக நாடுகளும் உற்று கவனித்து கொண்டுதான் இருக்கிறது. அப்படி ஒரு சூழ்நிலை நடந்திருக்க கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன். அப்படி நடந்திருந்தா அவ்வளவுதான் சொல்ல முடியும். ரைட்டுங்க. இந்த பதிவை இந்த வாரம் முடிச்சுக்கிட்டு அடுத்து ஒரு நல்ல இது மாதிரி சம்பவம்லாம் நடக்கக்கூடாதுன்னு ஒரு நல்ல அரசியல் சம்பந்த விஷயங்களை எடுத்துக்கிட்டு வரணும்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.